நைட்டுக்கு வந்து வேற டைம் ஜோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆக்சுவலி காசிரங்கா பார்த்தியா 50 கிலோமீட்டர் தான். நம்மளோட ஹோட்டல் தான் இன்னும் தூரம் ஃபுல்லாக. அதனால தான் அது வந்து உனக்கு, ஏன்னா அவங்க அந்த ஆர்ச்சிட்டு கார்டன் தான் வச்சு போட்டிருக்காங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அது. அது எவ்வளோ நேரம்? இப்போ 7 மணிக்கு போகிறோன்னு வச்சுக்கேன், எவ்வளோ நேரம் ஆடிட்டு இருப்பாங்க அவங்க? விட்டு ஆடுவாங்க half அன் ஹவர் ஒன்ஸ். இல்லை, போகும்போது அது ஸ்டாப் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா போயிட்டு 10 நிமிஷத்தில் மூடிட்டாங்கன்னா கடுப்பு இல்லை. வேற வழி நான் அதை என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கோ. இது ஃபாகா இல்லைன்னா எல்லாம் அந்த புகையா? நானும் அதான் நினைக்கிறேன். என்ன இது ஆக்சுவலாக சன்செட் ஆகுது பரவாயில்ல, பட் ஏன் ஃபாக் மாதிரி ஆகுது? क्या है ये फॉग है क्या है? फॉग है. யாரோ எரிக்கிறாங்கடா. ஃபாக் இல்ல, அது இப்படியா ஃபுல்லா இருட்டா இருக்கும் ரோடெல்லாம். உன் சன்செட் எப்படி ஆகும்? ரோடு இருட்டுக்கு சொல்லடா. அந்த எரியிற ஸ்மெல் லைட்டா கார். சன்செட் at காசிரங்கா 5:22 PM. சென்னையில் வந்து 6:20 ஆகுது இப்போ சன்செட்டுக்கு. யூஸ்வலாக எத்தனை மணிக்கு இருக்கும்? அதான் டைம் 6 to 6:15. சென்னை வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அந்த மிட் ஜூனில் இருக்குது. ஈவினிங் 6 o'clock ஆச்சுன்னா சன்செட் கரெக்டாக. அதே மாதிரி மார்னிங் 6 o'clock தான் சன்ரைஸ். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதிக நேரம் காரில் தானே இருக்கும். பட் நம்ம அந்த இதுக்கெலாம் போகிறோம்ல காசிரங்காவில், ஸோ அங்கெல்லாம் அப்படி போட்டுட்டு போக முடியாது. எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு போ. இருக்கு, நான் மிச்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் அது ஒரு பிரச்சனை கிடையாது. இல்லை, நாளைக்கு அரை ட்ரௌசரில் வரியா? நோ. ஏன்டா நைட்டு தூங்குறதுக்கு மாத்திரம் அரை ட்ரௌசரா? என்னடா நீ அநேகமாக இருக்கு. என்னடா இது? நான் என் ட்ரெஸ்ஸு போட்டு என்னன்னு கூட சுதந்திரமாக தூங்க முடியல. $2,400 ரைனோசரஸ் இருக்காண்டா உள்ள. ஆக்சுவலாக இந்த காடு இது ஃபுல்லாக காசிரங்கா ஃபுல்லாகவே காடு போலடா.
ஸோ எப்போ வேணால் எந்த அனிமல் வேணால் வெளியே வரும் உள்ள இந்த ரோட்டுக்கு. இவர் வந்து அனிமல் கார்டியர் பற்றியா போட்டாம்பர் மான் 20 கிலோமீட்டரில் தான் போகணுமா இங்கே. 20 கிலோமீட்டர் போனால் எப்போ சேருது? அடிக்கடி இந்த ஸ்பீட் பிரேக்கர் இல்லை அதான் சொல்கிறேன், அந்த மான் போகிற ஏரியா இது. நீ ஆக்சுவலாக இந்த டைம்லலாம் மான் தூங்கிட்டு இருக்கோம். இல்லை சீரியஸாக நான் இதெல்லாம் போயிருக்கேன், இது நேச்சர் இதெல்லாம், அதெல்லாம் வெடிகாத்தால் 4 மணிக்கெலாம் எதிரிச்சு சாப்பிட போகும். அப்போ தான் வந்து அதை வேட்டையாடுறதுக்கு அந்த அனிமல்ஸும் எழுந்திரிக்கும். ஸோ 3-4 மணிக்கு. அதுக்கப்புறம் அது பார்த்தா 10 மணி 11 மணிக்கெல்லாம் எல்லா அனிமல்ஸும் தூங்க போயிடும் மத்தியானம். ஸோ அவங்கெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சு சீக்கிரம் தூங்குற இது. இந்த டைம்லலாம் பெருசாக வராது பாரு, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குல்ல, சத்தியமாக எதுவுமே வராதுங்க. இது வந்து எலிஃபென்ட் கார்டியா, யானைகள். ஒரு யானையாச்சும் வருதா? நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம். ये एलिफेंट क्रॉसिंग हो गया ये साइड है. ऐसे नहीं पूरा जंगल है सब चीज़ है. ஏ மசனக்குடியில் சூப்பராக இருக்கும்டா. நீ அங்கே ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு. என்னது ஊட்டி பக்கத்தில் மசனக்குடின்னு. எப்போ ஃப்ரீன்னு கேட்குறேன். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லு, ஊருக்கு போயிட்டு இந்த ஹைதராபாத்லாம் முடிச்சுட்டு. ஹைதராபாத் முடிச்சுட்டு எனக்கு 3 நாள் தாண்டா இருக்கு. எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ பெருசாக என்னால் இது பண்ண முடியும். உங்கள் அப்பா ஊருக்கு போய் எப்போ எத்தனை நாள் இருப்ப? 1 நாள் தான் நான் இருப்பேன். இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க, நாளைக்கு நீ கிளம்புறியா? ஆமாம், அவங்க 25ஆம் தேதி கிளம்புறாங்க, நான் 26ஆம் தேதி. போன வாட்டி எனக்கு 1 மந்த் ஆச்சு பாஸ்போர்ட் கையில் வருது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா அப்போ எங்கேயாவது வேணால் போகலாம் திருப்பி. பட் அப்போ தங்கறதுக்கு நான் வேற பார்க்கணும். ஏன் வீடு வீட்டு இருக்குது, பட் எப்படிடா சமைச்சு சாப்பிடணும் எனக்கு எதுவுமே தெரில. அங்கே ஹோட்டலில் சாப்பிடு. டெய்லிலாம் எனக்கு ஹோட்டல்லாம் ஒத்துக்காத. நேற்று நம்ம ஊர் தானே, இட்லி தோசை சூப்பராக கிடைக்குது. லாரி இல்லை, அதுதான் கொஞ்சம் எனக்கு லைட்டாக மறைக்குது, இல்லாட்டி லைட் ஆகிடுச்சு. বেশি ভালো লাগবে। ঘুরতে পরে দেখো তখন 5 দিন পরে। দেখো এটা ভালো লাগবে না।
நைஸ் இது நல்லா இருக்கு. தூரத்தில் ஃபாகா இருக்குது. அது ஃபாகா இல்லைன்னா டஸ்டா இல்லை அது பொல்யூஷனான்னு எனக்கு தெரில. लगा हुआ है. जब भी से काजीरंगा शुरू होने के बाद भी ये कैमरा लगा कैमरा है. चालीस स्पीड है. கேல்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களோட ஒரு 200 மீட்டருக்கு அனிமல்ஸ் இந்த இடத்துல கரெக்டாக கிராஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த காரிடர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தேக்கு மரம், ஃபுல்லாக தேக்கு மரம்.